ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாவ் பஜ்ஜி. வீட்லயே ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா எப்படி சிம்பிளா சட்டுன்னு செய்யற மாதிரி செஞ்சு காட்ட போறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல ஒரு கொஞ்சமா பட்டர் போட்டு பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு 7-8 பல் பூண்டை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கட்டவிரல் சைஸ்க்கு இஞ்சி, அதையும் நல்லா பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி சாப் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். நல்லா பட்டர்ல நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 50% தான் வதக்கிக்க போறேன். ஏன்னா காயில நல்லா வேக வச்சுதான் நான் செய்ய போறேன். நெக்ஸ்ட் நல்ல பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். பாவு பஜ்ஜிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். பாவு பஜ்ஜி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ட்ரை மேங்கோ பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரை மேங்கோ பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஆனா அது சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புளிப்பு காரம் ரெண்டுமே சேர்ந்து செம டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளையும் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட், காலிஃபிளவர், அதுக்கப்புறம் கேப்சிகம், இந்த எல்லா காயுமே நான் நல்லா கிளீன் பண்ணி சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி, நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைன்னா நார்மல் பட்டாணியை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சேர்க்கும் போது கலர் நல்லா டார்க்கா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பீட்ரூட் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்ல நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பாவு பஜ்ஜியை 2 விதமாகவும் செய்யலாம். காய்களை மட்டும் தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டு வெங்காய தக்காளி மசாலால தனியா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டு வேக வச்ச காயை இதோட சேர்த்துட்டும் செய்வாங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 8ல இருந்து 7 விசில் போட்டு எடுத்துக்குங்க. அப்பதான் காய் நல்லா மசிஞ்சு நல்லா குக் ஆகி இருக்கும். நான் ஒரு 8 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா மசிக்க எடுக்கிறோமோ அந்த அளவு பாவு பஜ்ஜி டேஸ்ட் நல்லா இருக்கும். பண்ணோட வச்சு சாப்பிடும் போது நல்லா மசிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு வெஜிடபிளே பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் பண்ணு கடையில தான் வாங்கி எடுத்திருக்கேன். பாவு பஜ்ஜிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதும் கஸ்தூரி மெத்தி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, கொஞ்சமா கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த பட்டர்லயே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்ச பாவு பஜ்ஜில சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் செமையா இருக்கும். நல்லா ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டர்ல நல்லா கஸ்தூரி மேத்தி அதுக்கப்புறம் சில்லி பவுடர்ல நல்லா குக் ஆகிடுச்சு. இதை பாவு பஜ்ஜில சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு டேஸ்டான சூப்பரான பாவு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவாவை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது ஃப்ளேவர் செமையா இருக்கும். அதனாலதான். நீங்க நார்மலா சாப்பிடணும்னு சாப்பிடலாம். பட்டர் நல்லா உருகணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமா சாப் பண்ண கொத்தமல்லி, ரெடி பண்ணி வச்சிருக்க பாவு பஜ்ஜி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சு திருப்பி போட்டுக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான பன் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்ல சுட சுட பாவு பஜ்ஜி, கொஞ்சமா வெங்காயம், சாப் பண்ண கொத்தமல்லி, லெமன் வச்சுட்டு மேல ஒரு பீஸ் பட்டரை நல்லா கட் பண்ணி வச்சு சேவ் பண்ணி பாருங்க. குழந்தைங்க செம்மையா லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்லயே நல்லா சுட சுட ஹெல்த்தியா டேஸ்டான பாவு பஜ்ஜி ரெடி. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.